அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% இருந்து 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு என்று சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்துக்கு மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? மை டியர், வேணாம் வேணாம் வேணாம். அப்படி கூப்பிட்டா, ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கேக்குதா மை டியர் சிஎம் சார்? அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி. இது ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஏமாத்து வேலைதான், இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான். இப்படி ஏமாத்துறதுல இவங்க 2 பேருமே ஒரே வகைரா தான். முந்தானேத்து வரைக்கும் ஒன்றிய பிரதமர், இப்போ இந்திய பிரதமர். இப்படி மாத்தி மாத்தி பிளேட்டை மாத்தி மாத்தி பேசுறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன்ட். இப்ப புரியுதா மக்களே? மறைமுக உறவுக்காரர்கள்னு நாம ஏன் சொல்றோம்னு?